வணக்கம் மேம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரத்னமாலான்ற வேர்டை யார் பிடிச்சா? ரத்னமாலாவை யார் பிடிச்சா? என் மாமியாரோட அப்பா தான் பிடிச்சாரு. என்னங்க சொல்றீங்க? சிவா சார் தான், அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு பெரிய லிரிசிஸ்ட் ஆச்சு. அப்படியே லிரிக்ஸ்லாம் வந்து அவருக்கும் அப்படியே ஃப்ளோ ஆகும். இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய ஃபேமிலியில நடந்த ஒரு விஷயம். அது இன்னொரு சாங் ஒன்று. இப்படி வேற நீங்களே ஏற்றி விட்டீங்க. அவர் அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லைல்ல. பயங்கரமா கலாய்ச்சி விட்டாரு என்ன. நான் தான் விடவே இல்லை. கையை அப்படியே பிடிச்சி இப்படி ஒரு மாதிரி இது பண்ணி அசிங்கமா பண்றாங்களேன்னு நினைச்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன். தெரியல. வணக்கம் மேம். வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அண்ட் சாங் கேட்டோம் மேம், ரத்னமாலா. அப்படியே ஒரு மாதிரி காதுல ஹெட்செட்டை மாட்டினோடனே அப்படியே ஜிவி சாரோட மேஜிக். பட் அதுல இன்னொரு அடிஷ்னல் மேஜிக் வந்து உங்களோட லிரிக்ஸ். ஓ, தேங்க் யூ. அண்ட் எனக்கு அமரன்லயுமே அது ஒரு சின்ன சாங் தான். அது நகரும் நேரம் ஒரு சின்ன சாங் தான். பட் அதோட இம்பாக்ட் நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்மூத்தா இருக்கும். அது ரொம்ப அண்டர் ரேட்டடை தாண்டி யாருமே கவனிக்கலையப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் எனக்கு அந்த சாங். சில பேர் கவனிச்சு அதையும் அக்னாலேஜ் பண்ணாங்க. ஆமா, ஏன்னா அது ஒரு சாங்கா இல்லாம ஒரு சின்ன ஒரு ஆமா, அது படத்துல அப்படியே போயிடும், ஒரு இதுவா போயிடும். பட் ஆனாலும் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அண்ட் அங்கிருந்து சரி அடுத்த ஒரு இதுன்னு வரும்போது இந்த பாட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு. அதான் அதுல நம்ம ஒரு சின்ன மிஸ் இதுல தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அதை? ஆக்சுவலாக நானும் இந்த பாட்டு வரதுக்காக ரொம்ப வருஷமா இல்லை, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதான் எழுதினேன், அதுக்கப்புறம் தான் அமரன் எழுதினேன். எப்படி? அது அமரன் ஷூட் போயிட்டு இருக்கும் போதே இந்த சாங் எழுதிட்டேன். ஓகே ஓகே. அமரன் ரிலீஸ்க்கு ஒரு 10 days முன்னாடி தான் அந்த சாங் எழுதினேன். சிவா சார் தான், அவர் தான் எனக்கு அந்த வாய்ப்பே கொடுத்தாரு. என்ன சொல்றீங்க? அவரே ஒரு பெரிய லிரிசிஸ்ட் ஆச்சு. ஐயோ, அவர் கூட ஒர்க் பண்ணுறதுலாம் செம்மையாக இருக்கும். அப்படியே லிரிக்ஸ்லாம் வந்து அவருக்கும் அப்படியே ஃப்ளோ ஆகும். ஆனால் சொல்லிடுவாரு, இது என்னோட கருத்துங்க, நீங்கள் இதை மனசில் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்களும் சிவகார்த்திகேயனும் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அமரன் படத்தில் பண்ணோம். ஓகே. இது வந்து ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே எழுதிட்டேன். சார் அதை படிச்சுட்டு இது யார் நல்லா எழுதியிருக்காங்களேன்னு சொல்லி கேட்டு ஜிவி சார்கிட்ட சொல்லி இவங்களை அமரனில் ஒரு சாங் எழுத சொல்லி கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதெல்லாம் எவ்வளோ பிளெஸ்ட் இல்லை நான். சோ நைஸ். அண்ட் இந்த பாட்டு இந்த ரத்னமாலான்ற வேர்டை யார் பிடிச்சா? ரத்னமாலாவை யார் பிடிச்சா? என் மாமியாரோட அப்பா தான் பிடிச்சாரு. என்னங்க சொல்றீங்க? என்னது அது? அது என் மாமியாரோட பேரு ரத்னமாலா. ஓஹோ. அது வந்து ஒரிஜினல் கான்செப்ட் என் ஹஸ்பண்டோடது. அப்போ அவருக்கு மனசுல ரத்னமாலான்னு வைக்கணும்னு இருந்திருக்கு. ஓகே, அந்த கேரக்டர் பேர். ஆமா, அது மேம்கிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க எல்லாருமே அதிலே ஸ்டிக் ஆயிட்டாங்க. சாங்ல சொல்லும் போது கூட இந்த பேர் வர மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலா உங்களை பிடிச்சா வந்து பராசக்தி படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும். இல்ல, லிரிக்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் வந்து ரொம்ப அழகா இருக்கு, ஒரு லெட்டர் படிக்கிற மாதிரி இருக்கு, அதுதான் கான்செப்டும் கூட நினைக்கிறேன். ஏன்னா பாட்டோட எண்டுல வந்து ஒரு ஸ்கிரிப்லிங், அதாவது ஒரு எழுதுற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்டுச்சு. அண்ட் பாட்டுமே வந்து அதை தான் ஒரு லவ்வருக்கு எழுதுற ஒரு சாங் மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இதில் என்ன நமக்கு ஒரு கெட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எழுதிடுவோம், லெட்டரும் எழுதிடலாம். பட் இது ஒரு பீரியட் போர்ஷன். நிறைய வேர்ட்ஸை வந்து லிமிட் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை பின்னாடி நோக்கி போய் எழுத வேண்டியதாக இருக்கும். அது சேலஞ்சிங்காக தான் இருந்தது எனக்கு. அதுதான் கேட்டேன், எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட முடியும்? அது ஓகே ஃபீல் பண்ணி, ஆனால் அந்த டைமில் அந்த காலத்து லெட்டர் எப்படி? அதுதான், அது சுதா மேம் நரேட் பண்ணது வந்து நம்மளை அப்படியே அங்கே கொண்டு போயிடுவாங்க. நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க, நம்ம அங்கே ஃபீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருப்போம்ல, அது ரெண்டும் சேர்ந்து அப்படியே வந்துருச்சு. ஓகே. அண்ட் நமக்கு என்னன்னா, நம்ம பழைய சாங் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அது வரணும், அது ஹிட் ஆகணும், அது கேட்டு ஒரு இன்னுமே நம்ம இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க வந்து பழைய சாங்ஸ் கேட்கறவங்க இருக்காங்க. பட் புதுசாக அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு வேர்டா கொடுக்கும் போது கொஞ்சம் அந்நியம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கனெக்ட் ஆகாம போயிடும். அதுதான் ஜிவி சார் மியூசிக் இருக்கு. ஓகே, அவரு அதை கேட்க வச்சிருவாரு. இல்ல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா அந்த சாங்கோட பிகினிங்ல வந்து ஒரு தெலுங்கு தானா இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெலுங்கு தானா அது? ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்
சாங்கை போட்டு கேட்கும் போது, ஏன்னா பைலிங்குவல் படம்ல நமக்கு தெலுங்குலயும் தமிழ்லயும் நீங்க மாத்தி கேட்டுட்டு நான் தெலுங்கு கேட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற திருப்பி போனா இது தமிழ்னு தான் இருக்கு. ஸோ அதுல என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மேபி ரத்னமாலா வந்து இதுல ஒரு தெலுங்கு பேசுற பொண்ணு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது நான் லிரிக்ஸ் அது எழுதலனால எனக்கு தெரியாது. தெலுங்கு போர்ஷன் மட்டும் தெலுங்கு. அப்படியா? நான் அது என்ன அர்த்தம்னு கேட்க வந்தேங்க. அதுல என்ன எனக்கு தெலுங்கு தெரியாது. தெலுங்கு சும்மா பேசிக்கா தெரியும், அந்த எழுதுற அளவுக்கு தெரியாது. ஓகே ஓகே. அண்ட் இதுதான் கான்செப்ட். ஒரு எழுதுறாங்க அப்படின்னும் போது சிச்சுவேஷனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரைட்டாவே சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம எழுதி வச்ச குறிப்பீடு மாதிரி தொலைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது எனக்கு ரொம்ப கேட்டோடனே ஆஹா இது நல்லா இருக்கே. அது எப்படின்னா, சாங் எழுதும் போது நமக்கு சில வேர்ட்ஸ் தோணும், ஏதோ எங்கேயோ படிச்சோமே, ஏதோ ஒரு புக்கில் நம்ம நோட்டீஸ் பண்ணி கூட வைப்போம். அது எழுதும் போது ஆக்சுவலாக அதான் நடந்தது. அந்த ஒரு வார்த்தை தேடினா எனக்கு தோணவே இல்லை, அதையே எழுதிட்டேன். ஓ அப்படியா? ஆமாம், ஏதோ ஒரு புக்கில் புறநானூறுலையோ சம்திங் நான் வந்து அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அகநானூறுலையோ எந்த புக்லன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு வேர்டு யோசித்தேன், 2-3 புக்கை புரட்டி பார்த்தேன், வரல. சரி ஓகே, இதையே நம்ம வந்து லிரிக்ஸா சரியான மேட்டரா இருக்கு. இப்போ லிரிக்ஸை தேட போய் தொலைச்சு போனதையே லிரிக்ஸா மாத்துறது. இல்லை, ஜென்ரலாவே நம்ம வந்து ஒரு புக்கு வாசிக்கிறோம்னா இங்க இம்ப்ரெசிவா இருந்தா உடனே அங்க வந்து மார்க் பண்ணி வைப்போம். ஆனா அது நமக்கு ஞாபகம் இருக்காது, எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு தான், அதையே நம்ம தொலைச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டேன் நான் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு காதலன்னு சொல்லும் போது அந்த மாதிரி நான் ஆயிட்டேன்டா அப்படின்னும் போது இது ஒரு புதுவிதமான ஒரு லிரிக்ல இது ஒரு. ஸோ அது ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. இதுதான் கான்செப்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா லெட்டர் ஆப்வியஸா நீங்க கண்டிப்பா உங்க கணவருக்கு எழுதியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் எழுதணும்னு நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் நம்ம வந்து இந்த சாங்ல எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு தோணிருக்கு. இல்ல, எல்லாத்தையுமே அந்த மாதிரி வைக்க முடியாது, ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இல்ல. நான் ஒரு 2 வெர்ஷன் கொடுத்தேன். அவங்க வந்து லெட்டர் மாதிரியும் கேட்டிருந்தாங்க, இன்னொரு வெர்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க எது பிக் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அது டைரக்டரோட கால் தான் இல்லையா. ஸோ அவங்க லெட்டர் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது ஒரு புரட்சியாளரோட கதை, இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு புரட்சியாளர் அவர் எழுதுகிற ஒரு லெட்டர், அவர் காதலிக்கு எழுதுகிற ஒரு லெட்டர்னு இவ்வளோ லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கணும்ல. அதெல்லாம் என்னென்ன மாதிரியான இது? அந்த மாதிரி வேர்ட்ஸ்னா எப்படி கேக்குறீங்க? லைக் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு லெட்டரா இருக்கணும், இது ஒரு அந்த மாதிரி வேர்ட்ஸா இதுல? அது வந்து அந்த நேரத்துல கதையில அது தேவைப்படல, அவரோட அந்த புரட்சி அதெல்லாம் தேவைப்படல. ஓகே. அதனால பேசிக்கா இது பேசிக்கா ஒரு அந்த காலத்துல லவ் பண்ணும்போது ஒரு தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கணுமோ அந்த மாதிரி தான் எழுதுனேன். ஓகே. எனக்கு ரிலேட்டடா இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம பொக்கிஷம்னு ஒரு படம், ஆமா ஆமா, அன்புள்ளன்னு ஒரு பாட்டு, அது வந்து அது ஒரு பீக், அந்த படத்திலேயே அது ஒரு பீக்கான பாட்டு. அந்த டைம்ல பயங்கரமா ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதே மாதிரி ஒரு இது ரிப்பீட் ஆகுது, அந்த ப்ரெஷர் இருக்கும்ல, அதுன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம ஆளுங்க தான் நம்ம சோசியல் மீடியால தோண்டி கண்டுபிடிச்சு ஒன்று எடுத்துட்டு வருவாங்கல்ல, அதுவும் ஃபீல் ஆயிடக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் நான். எதுவுமே நம்ம வந்து அதுலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் எழுதினேன். ஆனால் இன்ஸ்பயர் ஆனேன், நிறைய சாங்ஸ் கேட்டேன், அந்த ஓல்டு சாங்ஸ். ஏன்னா நம்ம இப்போ அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வழக்கத்துலேயே நிறைய இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஃபீலுக்கு எப்படி போகிறதுன்னா நிறைய ஓல்டு சாங்ஸ் கேட்டேன், 60s சாங்ஸ்லாம் நிறைய கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம வாசிச்ச வார்த்தைகள் அதெல்லாம் போட்டு ஏதோ ஒரு உங்களோட இதில் ஆப்வியஸாக உங்களோட நீங்கள் எழுதுனது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரட் தான். இது ஒன்று, இந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படி நான் சொன்னல, அந்த மாதிரி உங்களுக்கு எது ஃபேவரட்? எனக்கும் அதுதான் ஃபேவரட். அப்படியா? அது இல்லாமல் நான் இன்னொரு லைன் எழுதியிருந்தேன், ஆனால் அது வைக்க முடியல, அவங்க அது சரியாக உட்காரல அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அப்போது அந்த ட்ராம்ப் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நிறுத்திட்டாங்க ஒரு பீரியடில். ஸோ அதை வந்து அதில் வச்சுருந்தேன். அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது எழுதியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது உட்காரல சரியா, அதனால அது யூஸ் பண்ணல அவங்க. ஓ சூப்பர். இப்போ வந்து பாட்டு கேட்டிருப்பீங்க, விஷுவலாக நிறைய பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்லாம் நினச்சி பாருங்க. எனக்கு நான் 2 சாங் இதுக்கு முன்னாடி எழுதினேன். செல்ஃபிலையும் ஒரு சாங் எழுதினேன், இந்த ஜிவி சாரோட படம், என் ஹஸ்பண்டோட படத்தில். அது வந்து படத்துலேயே வரல. அதுக்கப்புறம் அமரன்ல 2 சாங், இன்னொரு சாங் ஃபுல் சாங் எழுதினேன், அதுவும் வரல. இந்த சின்ன சாங் மட்டும் வந்துச்சு. என்ன சாங்? ஃபுல் சாங் இல்ல, அது ரிலீஸே ஆகல. ஓகே ஓகே. அப்போ வந்து நமக்குலாம் வந்து கண்ணா 2 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி ஸ்ரீலீலா மேமும் எஸ்கே சாரும் ஆடுறாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சார் என்கிட்ட இடையில ஒரு தடவை நான் கேட்டேன், எப்படி சார் வந்திருக்குங்கும் போது, சிவா சார், எஸ்கே சார், ஓகே ஓகே, நீங்கள் பாருங்க நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஆனால் என்னால் பார்க்க முடியல போயிட்டு. அது இன்னொரு சாங் ஒன்று இதே படத்தில் எழுதியிருக்கேன், அது வந்து பார்த்தேன். செம்மையாவே பாத்தீங்களா? விஷுவலா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வேற நீங்களே ஏத்தி விட்டீங்க. அது என்ன மாதிரியான சாங்னு கேட்கணும்னு தோணுது. செம்மையா இருக்கு. அப்படியா? என்ன மாதிரியான சாங்? சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும். இல்ல, அதுவும் இட்ஸ் லவ், கைண்ட் ஆஃப் லவ் தான். 2 பேருமே செம்மையா இருப்பாங்க அந்த சாங்ல. ஓகே. எங்களுக்கு இதுலயே வந்து பயங்கரமா 2 பேரோட ரியாக்ஷன் கியூட்டா இருந்துச்சு. அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா இருக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேர், 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. டான்ஸும் 2 பேரும் பிச்சிட்டாங்க. 2 பேருமே செம்ம டான்சர்ஸ். இதுல மேபி இப்ப நான் கியூரியாசிட்டியில கேட்கறேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நல்லா இறங்கி ஆடுற மாதிரி ஏதாவது போர்ஷன்ஸ் இருக்குமா? நமக்கு இருக்காதுன்னு தெரியும். ஏன்னா 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ் இல்ல, அதனால ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப அழகா. அதான் அந்த ஜிவி சாரோட 100th ஃபிலிம் வரல, ஒரு சாங்குமே எப்பயுமே சாரோட, நான் இது வரைக்கும் ஜிவி சாருக்கு தான் எழுதியிருக்கேன். அவர் டியூன் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபஸ்ட்டு கேட்கும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அமரன் நகரும் நேரமே வந்து அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான். அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டியூனை கேட்கும் போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வார்த்தைகளும் ரொம்ப வலியாக வந்துடும். ஓகே, அந்த மாதிரி அவர் டியூன் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஓகே. அண்டு இன்னொரு விஷயம், சாங்கை தாண்டின விஷயம் வந்து, இந்த கதைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பேசிக்கா என்னன்னா, நம்ம உங்களோட இன்ஸ்டாகிராம் மூலியமா பார்த்தேன். அப்போ உங்களோட ஹஸ்பண்டோட இன்ஸ்டாகிராம் கிடைச்சது. அதுல வந்து பராசக்தியோட இது போடும்போது ஒரிஜினல் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. என்ன ஒரிஜினல் கான்செப்ட், வாட் இஸ் தட் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு சார். அதை உங்ககிட்ட கேட்டுடலாம். ஐயோ, ஒரிஜினல் கான்செப்ட் படம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன கான்செப்ட்னு. இல்ல, லைக் அவங்களோட ஐடியா பீரியட் ஃபிலிம், அவருடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் ஆகி அவர் ஒரு கதை யோசிச்சிருந்தார். பட் இது வந்து ஒரு உண்மை சம்பவம், ஒரு அதான் உண்மை சம்பவத்தோட இன்ஸ்பிரேஷன், நாட் த சேம் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக தெரியாது ஆக்சுவலாக. எனக்கு வந்து என்னோட போர்ஷன் மட்டும்தான் சொன்னாங்க. பட் பேசிக்காக இந்த கதை ஒன்லைனாக இருக்கும் போது எனக்கு தெரியும். கண்டிப்பா ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. ஒரு அதான் ஒன்லைனா இருக்கும் போது தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிஸ்கஷன் என்ன ஆச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு சேஃபான பதில். சேஃபா இல்லை, பட் இதுதான் ட்ரூத். ஓகே. ஆக்சுவலா வந்து நீங்க மண்டாடி கதை கேட்டிங்கன்னா கூட எனக்கு ஃபுல்லா தெரியாது. எப்படி போயிட்டு இருக்கு மண்டாடி? மண்டாடி நல்லா போகுது. அதை கரெக்டா கேட்டேன் பார்த்தீங்களா? நைஸ். ஸோ இப்போ சாங் கேட்டுட்டு சுதா மேம் என்ன சொன்னாங்க? ஐயோ, நான் சுதா மேம் வந்து நீங்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பற்றியே நான் சொல்கிறேன். நான் செல்ஃபியில் அந்த சாங் எழுதிட்டு, அவங்க என்னோட நெய்பர் ஆக்சுவலாக. அப்போது ஒரு 3 years பேக். இப்போ இல்லை, அவங்க மூவ் ஆகிட்டாங்க வேறு இடத்துல. இந்த ஏரியாவில் தான் இருந்தாங்களா? இல்லை, நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம், அவங்களும் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த சாங் நான் அமிச்சேன். அப்போ அவங்க வந்து இந்த ஹிந்தி ஷூட்டு சூரரை போட்டு ரீமேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அமிச்சிட்டு, மேம் இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லி அமிச்சேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, என்னோட நெக்ஸ்ட் படத்தில் நீ எழுதுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ தான் வந்து பெரிய டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்ம அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் சூரரை இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி அமிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய அந்த டீசர் சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு யூ ஆர் டெஃபினெட்லி ரைட்டிங் இன் மை ஃபிலிம்னு திருப்பி சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்படி தான் சொல்லுவாங்க, விட்டுருவாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்படி சொல்லுவாங்க, நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி உடனே ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாங்க, சொல்கிறாங்க. அப்போ போகும்போது நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், நமக்கு ஒரு பிட் சாங் கொடுப்பாங்க, படத்தில் வராது அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறேன். ஆமாம். போனால் வந்து முக்கியமான ஒரு இடத்துல வர சாங்கு, இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்ன ஒரு பெரிய ஆளாக மதித்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. அதோட கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. அப்புறம் இது வந்து அவங்க சொல்லலாம்,
அடுத்தது ஜிவி சார்கிட்ட போயிட்டு சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லிட்டார் போல. அது நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஓகே இவங்க சொல்றாங்க ஜிவி சார் அக்செப்ட் பண்ணாதானே நம்ம எழுத முடியும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்களாம் நினைக்கலன்னா இந்த சாங் இன்னைக்கு ரொம்ப பர்சனலான சாங்ல. நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய படத்துல ஒரு வாய்ப்பு வருது, ஜிவி சார் மியூசிக், அது என் மாமியார் பேரோட வருது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். மாமியார் பேரோட வந்து அதாவது ஒரு மருமகளா உங்க மாமியாருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி நீங்க அவங்க கேட்டாங்களா? கேட்டாங்க. அவங்க ரொம்ப வெக்கப்பட்டாங்க. ஐயோ, அவங்க அந்த ஹீரோயினோட பேரு அவங்க பேருன்னு சொல்லும்போது ரொம்ப வெக்கப்பட்டாங்க. என் மாமனார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் நான் எழுதிட்டேன். இன்னைக்கு பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மெமரைஸ் பண்ணி உங்க மாமனார் அநேகமா மாமியார் பாடுவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவ எப்பயுமே அதெல்லாம் வார்த்தைகளா சொல்லுவாரு, இப்ப பாட்டாவே பாடுவாரு. சூப்பர் நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் எஸ்கே சார் பத்தி. எஸ்கே சார் பத்தி பேசணும்னா இந்த இன்டர்வியூ பத்தாது உங்களுக்கு. ஐயோ, ஒரு வெரி ஸ்வீட்டுங்க. எப்படி தெரியுமா, நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஜென்ரலாக நம்ம வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணால் கூட 2 நாள் கழிச்சு, எனக்குலாம் அப்படி தான், 2 நாள் கழிச்சு பண்ணுவோம், இல்லை மறந்துடுவோம். நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் பண்ணால் கூட டக்குன்னு ரிப்ளை பண்ணுவார். அந்த மதிக்கிறது இருக்குல்ல, மற்றவங்களை மதிக்கிற ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஹி வில் பி வெரி பிஸி, ஏதாவது தாட்ஸ் இருக்கும் அவருக்கு. ஆனால் டக்குன்னு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக நான் எதுலேயுமே ரொம்ப ஸ்லோ தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. பட் அது கற்றுக்கிட்டு நான் அவர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி தான் அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் ரிப்ளை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். அது என்னமோ என்ன லேசினஸ் உங்களுக்கு அனுப்பும் போதும் டக்கு டக்கு பண்ணல. பரவாயில்ல, அப்போ திருந்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நம்ம தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, நம்ம கூட தான் இருப்பாங்க. மெசேஜ் அனுப்புனா 4 நாள் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணேன். அது நான் வந்து பயந்து ஃபர்ஸ்ட் பேசினேன். ஐயோ, அவரே கால் பண்ணாரா, கால் பண்ணும்போது ரொம்ப பயந்து பேசினேன். அவர் ரொம்ப கேஷுவலா பேசுறாரு. அவர் அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா கலாய்ச்சி விட்டாரு என்ன. பயங்கர ஜாலியா இருக்கும் அவர் கூட பேசுறது. ஓகே. அண்ட் நீங்களே சொன்னீங்க இன்னொன்னு வந்து சார், நான் வந்து ஃபோன்ல தான் பேசினேன் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அமரனுக்கு நான் நேரில் மீட் பண்ணல. அமரனோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நான் போயிருந்தேன். போய் ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவருக்கு என்ன தெரியல. நான் வந்து டிபியில் ரொம்ப அழகாக இருந்தேன் போல், நேரில் இதா அதுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அவருக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு, நீங்கள் ஜெயஸ்ரீ தானே, சாரிங்க எனக்கு அவ்வளோ நேரம் சொல்கிறார், சாரிங்க எனக்கு தெரியலங்க, டிபியில் வேறு மாதிரி இருந்தீங்க, இதில் வேறு மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லைல்ல. அதுதான் சொல்கிறேன். வெரி ஸ்வீட். ஓகே. அண்ட் கலாய்ச்சிருவாரு பயங்கரமான, ஜாலியா இருக்கும். நல்ல அனுபவப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணும் ஆக்சுவலா. நீங்க அவர்கிட்ட இருந்து அது வரலன்னா அப்புறம் என்ன இருக்கு. ஓகே. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர், அண்ட் எப்பவுமே வந்து லைக் ரொம்ப காம் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஆளு அப்படின்னும் போது என்ன டைம்ல அவர் பார்த்துட்டாருன்னா உடனே ரிப்ளை பண்ணிடுவார். அதே மாதிரி அந்த சாங் நான் எழுதினேன்ல அமரனில், அப்போது எனக்கு என்னென்னா, ஓகே இவர் பெரிய லிரிசிஸ்ட்டு, அவர் சொல்கிறத நம்ம எடுத்து எழுதணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு லைன் சொல்லும் போது நான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் சார். ஐயோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, நான் இது என்னோட மைண்டில் வந்தது நான் சொன்னேன், நீங்கள் தான் எழுதணும், உங்களுக்கு என்ன வருதோ அதே எழுதுங்க அப்படின்னு சொன்னார். சூப்பர், ஸோ ஸ்வீட். இப்போ இந்த சாங் கேட்டுட்டு என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் எஸ்கேனா எப்படி இருந்துச்சு? அதுதான், அந்த சாங் பிடிச்சதுனால தான் எனக்கு அமரன்லேயே வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்பயும் நேற்று வந்து திரும்ப பியூட்டிஃபுல் சாங் தேங்க்யூ அப்படின்னு. சூப்பர். அண்ட் எப்பவுமே அவரோட சாங்ஸ்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, ஏன்னா அவருக்கு வந்து எஸ்கே அண்ணாவோட சாங்கா அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு படங்கள்லேயே எல்லா பாட்டும் நமக்கு ரொம்ப அந்த இதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும் போது எப்படி பயங்கரமாக இருக்குது. நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். ஜிவி சாரோட 100th ஃபிலிம், இவரோட 25th ஃபிலிம், அதுவும் ஒரு பீரியட் ஃபிலிம். இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா எழுதுறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பீரியட் சாங் எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. எல்லா சிறப்பும் இந்த படத்துக்கே இருக்கு அப்படின்றது. ஏன்னா ஒரு பக்கம் எஸ்கே சுதா கொங்கரன், இன்னொரு பக்கம் எஸ்கே சிவானா, அவரோட 25th படம் ஜிவி பிரகாஷோட 100th ஃபிலிம், இந்த பக்கம் ஜெயம் ரவி இருக்கு, இந்த பக்கம் ரவி மோகன் இருக்காரு, அதர்வா, ஸ்ரீலீலா, எல்லாமே ஒரு காம்பினேஷனா ரொம்ப ஒரு. அதுதான் எனக்கே இன்னும் நம்ப முடியல, நான் இந்த இதுல இருக்கேன்னா, நம்ம தான் இருக்கோமா, நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க நிறைய பேர், இதுக்கெல்லாம் நம்ம ஏங்கிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் நடக்கும்போது எனக்கு சொல்லவே தெரியல. ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் கேட்டுட்டு, பாட்டு கேட்டுட்டு? அவரா அது அப்போவே கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார்.
இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால பெருசாக எதுவும் சொல்லலை. ஓகே ஆனால் மேம்க்கு மெசேஜ் பண்ணி சொன்னாருன்னு சொன்னாங்க. ஓகே நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு சாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைஸ். அண்டு அடுத்து ஏதாவது எதிர்பார்க்கலாமா உங்ககிட்ட? அது மண்டாடியில் தான் ஒரு சாங் எழுதியிருக்கேன். ஓகே இதில் இன்னொரு சாங் ஓகே இருக்கு, பராசக்தியில பராசக்தியில் இன்னொரு சாங் இருக்கு. அது எனக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் இட். இதுக்கே நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், எப்போன்னு சொல்லிட்டு. அந்த சாங்கும் பயங்கரமாக இருக்கும். ஓ சூப்பர். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம், நான் இங்கே உள்ள நுழைஞ்சோடனே ஒரு அந்த இதை பார்த்தேன், அமரன் பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நான் இதில் தான் பார்த்தேன், யூடியூப்ல தான் பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனை. நேரில் ஐயோ, பார்க்கும்போது கமல் சார் எல்லாம் நேரில் பார்த்தேன் நான், அவர் கையால் வாங்கினேன், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். வித் லவ் கமல்ஹாசன் கமல்ஹாசன் அப்படின்னு சைன் வேற இருக்கு. ஸோ அது உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரொம்ப பயங்கரமா போட்டிருந்தீங்க, இது இதை விட என்னடா வேணும் அப்படிங்கிற ஆமா மாதிரி. ஆமா. ஸோ என்ன மாதிரி மொமெண்ட் அது, எப்படி இருந்துச்சு அங்க? நான் ஆக்சுவலாக கமல் சார் கையை அவர் ரொம்ப ஜென்டலாக கேஷுவலாக கொடுத்தாரு. நான் தான் விடவே இல்லை, கையை அப்படியே பிடிச்சி இப்படி ஒரு மாதிரி இது பண்ணி, என்னடா அசிங்கமாக பண்ணுறாங்களேன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சர்றையெல்லாம் இருந்தது. ஓகே லைக் ஏதாவது கான்வர்சேஷன்? அது ஒரு சாதாரண ஒரு சின்ன சாங் தான், அதை மதிச்சு அவங்க வந்து 100 ஃபிலிம்க்கு கூப்பிட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். ஓகே, அது ஒரு பெரிய படம். அது பயங்கர பெரிய படம், நல்ல ஹிட். அவ்வளோ கலெக்ஷனை தாண்டி அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். நமக்கு பார்த்துட்டு வந்துலாம் பயங்கரமா அழுது அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அதில் ஒரு பார்ட். அண்ட் அதில் வந்து இதை பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக நான் சொல்லிப்பேன், நான் அமரனில் எழுதினேன், எனக்கு கமல் சார் கையால் அவார்டு வாங்கினேன் அப்படின்லாம். ஓகே, அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்து பார்ட் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ மீண்டும் உங்களை சந்திப்போம். அதான் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் சந்திக்கணும் போல இருக்கு உங்களை. இல்லை, அடுத்த பார்ட் ரிலீஸ் அடுத்த சாங். அப்போ அது மாதிரி அது எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, பட் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது உங்ககிட்ட இருந்து பராசக்தியை பத்தின ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும், அப்படியே நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியாதுங்க, தெரிஞ்சா எனக்கு 2 சொல்லிட்டு போங்க. அண்ட் கண்டிப்பா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 50 days அந்த மாதிரி தான் டைம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸைட்டட் டு see உங்களோட படத்தை, உங்களோட லிரிக்ஸை வந்து. எனக்கே முதல்ல என்னோட பாட்டு நான் வந்து ஒரு விஷுவலா பார்க்கணும், பெருசா டான்ஸோட. அதுவும் பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபிலாம், அவங்க ஸ்ரீலல்லா ஸ்பின் பண்றதெல்லாம் பயங்கரமா அந்த ஹுக் ஸ்டெப் நல்லா இருந்துச்சுல, அந்த ஒரு மாதிரி பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் டைம் டியூன் கேட்கும்போதே அது அந்த இடம் நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அப்படியே ஸ்லோவா போயிட்டே இருக்கும், ப்ரீஸியா. அப்ப டக்குன்னு இது வரும் ஒரு டான்ஸ் இதோட. சூப்பர் நைஸ், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. அடுத்து பார்ட் ரிலீஸ் ஆகட்டும், சந்திப்போம். தேங்க்யூ.